இன்னைக்கு எஸ்டிஆருடைய பிறந்த நாள். இந்த நன்னாள் தமிழகத்தின் பொன்னாள், மனித நேயம் பிறந்த நன்னாள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் புகழ் என்ற சொல்லுக்கே உரியவர் எங்கள் எஸ்டிஆர். நான் சென்ற முறை கூட சொன்னேன், அவருடைய இல்லத்தில் பிறந்த வளர்ந்த இடம், அவருடைய இல்லத்தை நோக்கி ரசிகர்கள் வரும்பொழுது அவருடைய இல்லக்கதவும் திறந்திருக்கும், அவர் இதய கதவும் என்று ரசிகர்களுக்காக திறந்திருக்கும். இன்று இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் மத்தியில் அனைவருக்குமே அவர் சீனியராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அதையும் மீறி மனிதநேயத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மாமனிதன், தாய் உள்ளம் கொண்டவர். பசுவை நோக்கி கன்று வருவது போல் தன்னை நோக்கி வருவர்களுக்கெல்லாம் தாய் உள்ளத்தோடு அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லவர். அவர் உணவுக்காக வாழவில்லை, நல்ல உள்ளத்திற்காக வாழுகின்றார். பணமே வாழ்க்கை என்று நினைப்பதில்லை, வாழ்க்கைக்கு பணம் தேவை என்று நினைக்கின்றார். அந்த பணம் கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதநேயம் கொண்ட மனிதர். அதனால் தான் அவரை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். மலர்களில் பல வகை உண்டு, அதில் பூக்களில் பல வகை உண்டு, அதில் சிறந்த பூ உண்டு. திரையுலகில் பலர் உண்டு, எஸ்டிஆரை போல் எவர் உண்டு. அவர் பேச்சில் உண்டு சுவையான கற்கண்டு, அவர் இதயம் ஒரு பூச்செண்டு. இதையே மனதில் கொண்டு எஸ்டிஆருடைய ரசிகர்கள் சுற்றி வருகிறார்கள் பல இல்ல வண்டுகளாக. இந்த குறிஞ்சி பூ இருக்குல்ல சார், அது 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ. அது சீசன், அந்த சீசன்ல பூக்கக்கூடிய. ஆனால் ஜென்மத்திற்கு ஒரே ஒரு பூக்கு தானே. என்ன பூன்னா அது மட்டும் தான் நம்ம சிம்பு. இன்னைக்கு வாயில்லாத ஜீவன் கூட ஒரு இல்லத்தில் பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மனிதர். எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம். அவர் தனக்கென்று வாழ்ந்ததே கிடையாது, பிறருக்காக தான் வாழ்ந்திருக்கின்றார். திரை உலகத்தில் பணத்துக்காக அவர் இருந்ததே கிடையாது சார். கலையோடு இருக்க வேண்டும், பணமே வாழ்க்கை என்று நினைக்காமல் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் எஸ்டிஆர் மட்டும்தான். அவர் பிறருக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதன். அதை பற்றி நிறைய சொல்லல என்ற மொத்தத்தில் சொல்ல போனால் அவர் புரிந்தவர்களுக்கு புரியாதவர்களுக்கெல்லாம் சுட்டெரிக்கும் தீயாக விளங்கி கொண்டிருக்கின்றார். நீ திரையுலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மனிதனை கொண்ட ஒரு மாமனிதன். எம்ஜிஆரை போல எவனுமே இல்லை இன்று வரை. அவர் இறந்தாலும் மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆருக்கு அன்று ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது. இன்றைக்கு திரையுலகத்தில் எத்தனை நடிகர்கள் இருந்தாலும் ஆனால் அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஆருக்கு மட்டும்தான் அந்த ஈர்ப்பு சக்தி உண்டு. யாருக்குமே அந்த ஈர்ப்பு சக்தி கிடையாது. திரையுலகத்தில் எத்தனையோ சோதனைகள் ஏற்பட்டாலும் அத்தனை சோதனைகளை சாதனையாக்கி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரித்திர நாயகன் எஸ்டிஆரோடு இன்று பிறந்த நாள். அவர் வாழ வேண்டும், இன்று போல் வாழ வேண்டும், மனிதநேயத்தின் பிறந்தால் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறேன் நல்மனம் கொண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லனா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கார்ல போய்கிட்டு இருக்காரு. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி சிக்னலை தாண்டி வரும்போது ஒரு மூதாட்டி அந்த சிக்னல் கிட்ட கீழே விழுந்துடுறாங்க சார். கீழே விழும்போது யாருமே அந்த அம்மாவை கண்டுக்கல. ஆனா எஸ்டிஆர் நபர் காரை விட்டு இறங்குறாரு. இறங்கி தன்னுடைய டிரைவரையும் அவரையும் வச்சு அந்த கார்ல அந்த அம்மாவை ஏத்துறாரு. ஏத்திட்டு பக்கத்தில் இருக்க தேனாம்பட்டி 24 மணி நேரம் மருத்துவமனையில் அந்த மூதாட்டி அந்த மருத்துவமனையில இறக்கி விட்டு அந்த டிரைவரிடத்திலே சொல்லி அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து விட்டு நீ காரில் இறக்கி விட்டு வா, நான் ஆட்டோவில் செல்கிறேன் என்று சொன்ன அற்புதமான ஒரு மனிதர் சார். அவரை பற்றி சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். புகழ் என்ற சொல்லிக்கே உரிய ஒரு மாமனிதன் சார். யாருக்குமே இல்லாத அவர்கிட்ட தான் சார். அவருடைய உடையில் வண்ணம் மட்டும் இல்லை, அவருக்கு நல்ல எண்ணமும் இருக்கின்றது. அதனால் தான் வரக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் அவருடைய இல்லக்கதவும் இதய கதவும் என்றுமே திறந்திருக்கும். அவர் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாயில்லாத ஜீவன் கூட உண்ணாமல் இருக்கக்கூடாது என்று நினைக்க உன்னதமான ஒரு மனிதன், பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அத்தனை பிரச்சனை தகர்த்தெறிந்து இன்று வரை அவர் வீரநடை போடுகிறார் என்றால் காரணம் என்னென்றால் இறைவனை மட்டும்தான் நம்புகிறார். இறைவன் ஒருவன் இருக்கிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரின் அண்ணா சொல்வதை போல் ஒருவனே தேவன். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கவரை என்னை யாருமே அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிஆர் இன்று மட்டுமல்ல, இன்னும் பல விஷயத்தில் அவர் பல சாதனைகளை சாதிக்கக்கூடிய சரித்திர நாயகனாகத்தான் விளங்கி கொண்டிருப்பார். இதோ இந்த இல்லத்தில் தான் அவர் பிறந்தார், வளர்ந்தார். இதே இடத்தில் தான் கபடி விளையாடி இருக்கின்றார். அவர் சிறு வயது முதலில் அந்த மனிதரையும் கொண்ட ஒரு மனிதர், குழந்தைத்தனமானவர். ஒரு உதாரணத்தை சொன்னால், ஒரு 20 வரை சின்ன வயசு 12 வயதில் இருக்கும் பொழுது காரில் சென்று கொண்டார். தன்னுடைய டிரைவருடன், கபூர் என்கின்ற ஒரு டிரைவருடன் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கடைக்கு செல்கிறார். கடைக்கு செல்லும் பொழுது துணி எடுக்கின்றார். அவருடைய குறிப்பிட்ட காசு தான் இருந்த அந்த சிறு வயதிலே. அந்த எடுக்கும் போது அந்த கபூர் என்கின்ற டிரைவர் தான் கூட வந்த போது ஒரு பனியனை தொடுகிறார். ஒரு டி ஷர்ட்டை தொடும் போது
என்ன கபூர் இது உனக்கு பிடிச்சிருக்கா, நான் தொடர ஓணுமான்னு கேட்டார். இல்ல இல்ல ஓனாங்க இது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல உனக்கு பிடிச்சிருக்கு போல்து அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு அவர் துணி எடுத்துட்டாரு. திருப்பி காரை திருப்பின்னு வராரு. தேனாம்பட்டு, இதே தேனாம்பட்டு கிட்டதான் சார் கபூர் இதை விட்டு தன்னுடைய விரல்கள் இருக்கக்கூடிய அந்த மோந்திரத்தை கைட்டி இதை வந்து கொடுத்துரு, நகை கடையில கொடுத்துரு அப்படின்னாரு. என்ன தம்பி அம்மா கேட்டானா என்ன சொல்றது, அம்மா கேட்டானா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அந்த நகையை வந்து அடமானம் வைத்து விட்டு திருப்பி எங்கு துணி எடுத்தாரோ அதே கடைக்கு சென்று தன்னுடைய வாகன ஓட்டுநருக்கு அவர் கேட்ட துணியை எடுத்து கொடுத்து விட்டு சந்தோஷமாக வந்தார். ஆனால் அவர் பார்த்தது என்னன்னு கேட்டா பொன்னகையே பார்க்கவில்லை. அவர் அந்த டிரைவருடைய இதழில் இருக்கக்கூடிய புன்னகையை பார்த்தார். ஆனால் அன்று முதல் இன்று வரை அவர் பொன்னகையே போடுவது கிடையாது சார். அடுத்தவர் அனைவருமே புன்னகையுடன் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு எளியவர், வலியவர், சிறந்தவர். திரையுலகத்தில் அவருக்கு ஈடு இணையாக யாருமே கிடையாது. வானத்தில் நட்சத்திரங்கள் பல உண்டு, அது நடுவிலே வெண்ணிலா ஒன்று. திரையுலகில் பலர் உண்டு, எங்கள் எஸ்டிஆரை போல் எவர் உண்டு, எவர் உண்டு, எவர் உண்டு, எவர் உண்டு, எவர் உண்டு. அவர் பேச்சில் உண்டு சுவையான கற்கண்டு, கற்கண்டு, கற்கண்டு. அவர் இதயம் என்றுமே ஒரு பூச்செண்டு, 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 பூச்செண்டு. அவரை போல் திரையுலகத்தில் ஒருவரும் இணையானவர்கள் கிடையாது என்பதை நான் சுட்டிக்காட்டி இந்த பிறந்த நாளான அவரை மனம் கொண்டு வாழ்த்துகிறேன். எங்கள் எஸ்டிஆரை அவர் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இனிமேல் வாழ்வார், 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 வாழ்வார் என்று மனிதனையும் பிறந்த நாளர் இந்நாளில் என் தலைவன் எஸ்டிஆர் வாழ்க வளர்க வளமுடன். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் எஸ்டிஆருக்கு தான் ரசிகனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போல் சார் இருக்கக்கூடிய எஸ்டிஆர் ரசிகர்கள் எல்லாம் இது போல ரசிகர்கள் அடைய அவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவருக்கு ரசிகர்களாக இருக்க அத்தனை ரசிகர்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எளிமை சார். உண்ணும் உணவில் கூட ஒரு நாள் அவர் சொல்கிறார், உண்ணும் உணவில் கூட என்னுடைய ஒவ்வொரு ரசிகனும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்ன உன்னதமான மனிதன் சார். பாவம் சார், மிக அப்பாவி எளிமையானவர் சார். அதுதான் சார் சொன்ன, புரிந்தவர்களுக்கு அவர் புரியாதவர்களுக்கு சுட்டரிக்கும் தீ. ஆம், தீயவர்களுக்கெல்லாம் அவர் தீயாக இருந்தார், புரிந்தவர்களுக்கெல்லாம் பூவாக இருந்தார். அன்பு காட்டக்கூடியவர்கள் ஒரு பூ தான் சார். என்னைக்குமே மென்மையான உள்ளம் படித்தவர் சார். உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று பேசக்கூடியவர் கிடையாது சார். எதையுமே வெளிப்படையா பேசுவார். வெளிப்படையா பேசுகின்ற காரணத்திலாம் சிலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத ஒரு மனிதன் சார். இதுதான் சார் உண்மை. அவர் நல்லா இருக்கணும் சார். ஆண்டவருடைய அருளால் நான் வணங்கக்கூடிய சர்வ வல்லமை படித்த ஆண்டவர் இயேசுடைய அருளால் அவர் நலமுடன் வாழ வேண்டும். அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நீங்க அண்ணன் டி ராஜேந்தர் இருக்கிறார். அவரு திரையுலகத்துல உங்களை பத்தி அவருக்கு போயிட்டு சொல்லி அவரை பத்தி தெரியணும் கிடையாது. இது வரைக்கும் எந்த பெண்களையும் தொட்டதே கிடையாது. யாருக்கிட்டும் மதுவை குடித்த கெட்ட பழக்கமே இல்லாதவர் ஒரு மனிதர். அவர் கையில பாக்கெட்ல பணம் இருந்தா அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் அவருக்கு பழக்கம். அதுதான் வழக்கம். யாருக்குமே இருக்கக்கூடாது அவர் முன்னாடி நடுக்கும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதன். அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தாயார் எங்கள் அண்ணியார் இன்னைக்கு வரைக்கும் வாரம் சார் ஒவ்வொருத்துக்கு வண்டி எடுத்துன்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், இதோ இருக்கிற ஏஜிஎஸ் சபை வாரம் சார் 250 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க சார். கார்ல வச்சிங்கன்னா அவங்களே வராங்க சார். லுங்கி, புடவைகள், சாரிகள் இது அத்தனையும் எடுத்துன்னு அவங்க இல்லை. இது வரைக்கும் யாருக்குமே வெளியே தெரிஞ்சது கிடையாது சார். என்கிட்ட வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த அம்மா. ரசிகர்கள்லாம் தன் பிள்ளையாக நினைக்கிறாங்க. என் பிள்ளை எஸ்டிஆர் மட்டும் இல்ல, என் பிள்ளைய யாரார் வருமானம் அத்தனை பேருமே என்னுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் எல்லாம் வாசம் ஊசம் பிள்ளைகள் தான். அவர்கள் காட்டக்கூடியது அன்பெரும் எல்லைகள் தான் என்று சொல்லி அந்த அம்மா வந்து அவங்க வந்து அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாங்க. அதனாலதான் எளிமையா இன்னைக்கும் நீங்க டிஆர் ரொம்ப எளிமை சார். எளிமையானவர், வலிமையானவர் சார். அவரை போனாலாம் நிகருக்கு இல்லை. அவருக்கு பிறந்தவர் புலிக்கு பிறந்தது பூனைகமன் அன்னையே சொன்னார். ஆனா அவரு அன்னைக்கு சொல்லிதான் நீ சாதிச்சார். ஐஎம் லிட்டில் சார், ஆவே நான் சூப்பர் சார். அன்னைக்கு டி ராஜேந்தர் சார் பாட்டு எழுந்தார் அண்ணன் டிஆர் அவர்கள். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் சார். உலகத்திலே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சார். சும்மா அங்க தமிழ்நாட்டுல இங்க அந்த சூப்பர் ஸ்டார். உலகத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் மட்டும்தான் சார். வேற யாரும் கிடையாது சார். சார் இன்னைக்கு எந்த மொழிக்கு ஏற்ற முக அமைப்பு கொண்ட ஒரு நடிகனும் எஸ்டிஆர் மட்டும்தான் சார். யாருமே கிடையாது சார். சார் எந்த கோணத்தில் கேமரா வைத்தாலும் மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகன் திரையுலகத்தில் உண்டு என்றால் அது சிலம்பரசன் மட்டும்தான் சார். வேற யாருமே கிடையாது. சிலம்பாட்டம் ஒரு படம் எடுத்துருக்கலாம். சும்மா ஒன்னே ஒரு சிலம்பாட்டம் எடுக்கல. 12 வயசுல இதே இடத்துல சிலம்பாட்டத்தை கத்துக்கணும் சார். அவரு 10 வயசுல அவங்க அப்பா தட்டி கொடுத்து குழந்தைய எழுப்பி தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைய எடுத்து சிலம்பாட்டத்தை கத்து கொடுத்து ஜிம்னாஸ்டிக் கத்து கொடுத்து நீங்க திரையுலகத்தை நீ சாதித்து சரித்திரம் படிக்கிறாருன்னா அவங்க அப்பா கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டு சார். எளிமை, மனிதனையும் இதெல்லாம் இன்னைக்கு இருக்குன்னா தன் தந்தையாரை பார்த்தா தந்தை எப்பயுமே எளிமையானவர்களுக்கு தான் பழகுவார். சும்மா அந்த பணம் பந்தாகலாம் அவர் கிடையாது. ரொம்ப எளிமை. எங்கன்னா ஹோட்டலுக்கு அடி போகிறோமா ஒரு கையேந்தி பால் டிஃபன் சாப்பிடுவார். தான் கூட இருக்கிறவங்க அது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் கையேந்தி பால் தான் கூட இருக்கிறவங்க எந்த ஹோட்டலாக இருந்தாலும் அங்கே சாப்பிட அந்த எண்ணத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு உள்ளவர் எங்களை எஸ்டிஆர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும் டி ராஜேந்தர்னா யாரா. அதனால தான் அன்னைக்கு நான் வந்து
சேரன் சோழன் பாண்டியன்வர்கள் மூவேந்தர், இன்றைய நல் பாவேந்தர் எங்கள் டி ராஜேந்தர் ஈன்றெடுத்த அரும்பெரும் புதல்வன் எங்கள் சிலம்பரசன் வாழ்க வளர்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் சார். நல்மனம் கொண்டு உள்ளத்தை சுத்தத்தோடு வச்சிருக்கேன் சார். உள்ளத்தோட சுத்தத்தோடு வச்சிருந்தேன். எஸ்டிஆர் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். அவரை பத்தி புகழ் என்று சொல்லிக்க உரிய ஒரு மாமனிதன் எஸ்டிஆர் மட்டும்தான். அவருக்கு நிகர் இந்த திரையுலகத்தில் மட்டும் யாருமே கிடையாது. மனிதநேயம் கொண்டவர் சார். மதங்களை பார்க்காதவர் சார். மனிதநேயத்தை பார்க்கக்கூடிய, ஜாதிகளை பார்க்காதவர், சம நீதிகளை பார்க்கக்கூடியவர் சார். நீதியோடு இன்று வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் சார். உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று பேசாத ஒரே மனிதன் எஸ்டிஆர் மட்டும்தான் சார். களங்கம் இல்லாதவர் சார். கள்ளம் கபடம் இல்லாத சார். ஒரு பசு தன் பால் அந்த கூட அது எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, சுத்தமா இருக்கும் அந்த பால். அது போலதான் சார் அவரு. சார் ஒரு கதை ஒன்று சொல்றேன் சார். எஸ்டிஆர் பத்தி ஒருத்தர் கேட்டாரு, எஸ்டிஆர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? திரும்பி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு 10 எருமாடு இருந்தது சார், ஒரு 2 பசு இருந்தது சார். அவங்க ஒரு ரெண்டு லேடிஸ் கிட்ட போனாங்க. போகும்போது அந்த எருமாட்டு கிட்ட போல சார், பசுவை தொட்டு கும்பிட்டாங்க சார். தொட்டு கும்பிட்டு அவங்க போனாங்க. அதை தான் பார்த்தியா, 10 எருமாடுக்கு இருந்தாலும் அங்கே ஒரு பசு இருக்குப்பா, 2 பசு, அந்த பசை தான் தொட்டு கும்பிட்டாங்க. திரையுலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் என் தலைவன் எஸ்டிஆர் பசு போலடா, பசுமை வாய்ந்து வர்றான். இதான் நான் சொன்னேன் சார். அவங்க சிரிச்சாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார் அப்படின்னு. இதுதான் சார் உண்மை. நல்லா இருக்குண்ணா சார் எஸ்டிஆர். மோகன் தெரியுமே, நமக்கு மோகன் எல்லாருமே தெரியும். நான் இங்கே இருந்து ப்ரெஸ் மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணதான் நமக்கு தான் தெரியும். சொல்லட்டுமா? இன்றைக்கி சிம்பு சாரோட பிறந்த நாள். அவர் எல்லா நலமுடனும் எந்த நோய் நொடி இல்லாத அவர் நலமாக வாழணும். அவருக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வருஷம் அவர் பிறந்தநாளுக்கு வருவேன். இந்த வருஷம் அவர் பிறந்தநாளுக்கு வந்துக்கிறேன். சார் வருவாரா என்னன்னு தெரியல, இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. யாருக்கும் கேட்டேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வந்தாருன்னா சாரை பார்த்துட்டு போயிடுவேன். நல்லாயிருக்கு. இன்றைக்கி சாரை பார்க்க வந்ததுனால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் மருமக கூட இந்த சிம்பு ஃபேன்ஸு தான், அவங்க கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. சிம்பு சார் வர மாரி இருந்தால் கூட என் மருமகளை நான் இட்டுன்னு வந்து என் பையனையும் மருமகளையும் காட்டுவேன். அது சிம்பு சார் வந்தார்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிற்கிறேன் சார். ஒரு 18-15 வருஷமாக வந்து நிற்கிறேன் சார். வந்து நிற்கிறேன். சிம்பு ஆமாம், உள்ளே போய் எல்லா இடத்தையும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு எங்கெங்கே இது என்ன வீடெல்லாம் சுற்றி பார்த்தேன். நல்லாயிருக்கு. சரி, பழைய வீடு நாங்கள் அங்கே பாண்டி பஜாரில் ஏதோ ஒரு வீடு இருக்கான், அங்கே போல் இங்கே தான் வராரு சிம்பு. நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன் சார். காத்தாலேருந்து வெயிட் பண்ணுகிறேன். ஆமாம் சார். அது கமல் சார் கூட நடித்தாலே அவங்க திறமைசாலி தான் சார். ஏன்னா கமல் சார் உலகத்திலே திறமைசாலி. அவரு கூட நடிக்கிறாருன்னா அவரும் ஒரு திறமைசாலி தானே. சிம்பு ஒரு திறமைசாலி தான். இவங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லபடியாக வெற்றி ஆகணும். இன்னும் சிம்பு மேலும் மேலும் வளரணும். வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். சிம்பு, டி ராஜன் சாருக்கு, அவங்களாம் ஜாம்பவானுங்க சார். அவர்லாம் டி ராஜன் சார்லாம் ஜாம்பவான். அவரும் ஒரு திறமைசாலி. இன்றைக்கி திறமைசாலிக்கு பிறந்த திறமைசாலி எப்படி இருக்கும்? புலிக்கு பிறந்த புனியாவாதில்ல, அதுமாரி அவரும் நல்ல டேலண்ட்டாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பண்ணி ஒரு 4 படம் பண்ணின்னுக்கிறாரு. அவர் இன்னும் மேலே மேலே படம் பண்ணணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயோ சிம்பு சாருக்கு ஒரு நல்லபடியாக கல்யாணம் ஆகி அவரும் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் தான். அது இன்னும் மேரேஜ் ஆகுது. அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் திரும்ப மேரேஜ் பண்ணினோம். மேரேஜ் பண்ணின்னு அவர் சந்தோஷமாக வாழணும் சார். அதுதான் சார்.